ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதன் பொருள், ராம என்னும் திருநாமத்தை ஒருமுறை சொல்வது விஷ்ணுவின் 1000 பெயர்களை கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக சொல்வதற்கு சமமானது. ஸ்ரீ ராம நாமத்தின் மகிமை அளவிடற்கரியது. ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த மந்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? அதாவது, ராம என்ற 2 எழுத்து மந்திரம் விஷ்ணுவின் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தில் உள்ள ரா என்ற எழுத்தையும், சிவனின் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தில் உள்ள மா என்ற எழுத்தையும் இணைத்து உருவானது. இது சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ராம நாமத்தை தாரக மந்திரம் என்பார்கள். தாரகம் என்றால் கரை சேர்ப்பது என்று பொருள். பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தி அடைய உதவும் தோணியாக இந்த மந்திரம் செயல்படுகிறது. ஹனுமன் லங்கையை நோக்கி சென்றபோது ராம நாமத்தை தான் துணைக்கு அழைத்து சென்றார். வாழ்வில் பயம் ஏற்படும் தருணங்களில் ராம நாமத்தை உச்சரிப்பது மன தைரியத்தை தரும். ரா என்று சொல்லும்போது வாயை திறக்கிறோம், உள் இருக்கும் தீய எண்ணங்கள் வெளியேறுகின்றன. மா என்று சொல்லும்போது வாயை மூடுகிறோம், நல்ல சக்திகளை உள்ளே தக்க வைக்கிறோம். காசியில் ஒருவர் முக்தி பெறும்போது காதுகளில் சிவபெருமான் ராமநாமத்தை தான் ஓதுகிறார் என்பது ஐதீகம். ராமநாமத்தை உச்சரிக்கும் போது அது நம் ஆழ் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வேரோடு அகற்றும் வல்லமை கொண்டது. ரா என்பது அக்னி பீஜம், மா என்பது அமிர்த பீஜம். நம்மிடம் உள்ள தீய குணங்களை எரித்து நல்ல குணங்களை வளர்க்கும் ஒரு தெய்வீக கவசமாகவும் செயல்படுகிறது. கடலையே தாண்டிய ஹனுமனுக்கு அந்த அபாரமான பலத்தை கொடுத்தது ராம என்ற அந்த 2 எழுத்து மந்திரம்தான். வாழ்வில் நாம் சந்திக்கும் தடைகளை தாண்ட இந்த மந்திரத்தை ஒரு வெற்றி மந்திரமாக பயன்படுத்தி நாம் வெற்றி காண்போம். இன்று இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லி பயன்பெறுங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஸ்ரீராம ஜெயம்.